ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இது என்னுடைய செகண்ட் வீடியோ. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்குற நீங்களாம் கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நான் அம்மா வீட்டில் இருந்தப்போ உள்ள வீடியோ தான், அது நான் இப்போ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். சேனல் ஓப்பன் பண்ணி செகண்ட் வீடியோவாக போடுறேன். அங்கே துணிலாம் வெளில காஞ்சிட்டு இருந்துச்சு, அதெல்லாம் மடித்து எடுத்துட்டேன். பாப்பா எப்போதும் என் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கோம். என்ன தான் செல்லு பார்த்தாலுமே நான் அம்மா எங்கே போகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டு தான் இருக்கோம். அம்மா வந்து சிக்கன் சமைச்சிருந்தாங்க. அன்றைக்கி சிக்கனு ஃபிஷ்ஷு அதோட வந்து கடல் நண்டு வாங்கியிருந்தோம். இதெல்லாம் கலப்பு மீன் வாங்கியிருந்தோம். அந்த கலப்பு மீன் தனியாக அலசினது வீடியோ இது. நான் அலசி எடுத்துட்டாங்க. அம்மா தான் எல்லாமே செஞ்சாங்க. மற்றபடி நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைக்கிறது மற்ற அதெல்லாம் நான் செய்வேன். இது வந்து சாதம் வெளியில் அடுப்பில் தான் சமைச்சி, ஒத்தடுப்பு தான் இது, சூட்டடுப்பில் சமைச்சி வெளியில் வடிச்சாச்சு. நான் தான் சமைச்சேன். அதுக்கப்புறம் பசங்க விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சா, அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. நான் எல்லாமே ரெடி பண்ணி கழுவுத்துக்குள்ளே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இது வந்து எதுக்கு கிரேவி அப்படின்னா, நண்டை வறுத்து எடுக்கிறதுக்காக கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் இன்னும் நண்டு சேர்க்கலை. இது வந்து மீன் குழம்பு, மீன் வச்சு குழம்பு வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. நான் சமைச்சிட்டு சாதம் வடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே இது வந்து மீன் குழம்பு. அந்தாண்ட வந்து நண்டு கிரேவி செஞ்சுட்டு இருந்தாங்க. நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் கொஞ்சமாக நண்டு வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. நண்டு கிரேவி செஞ்சாச்சு. செஞ்சு முடித்தோடனே மீன் ஒரு 4-5 தம்பிக்காகவும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்காக இது வந்து இஞ்சி பூண்டு சாந்தெல்லாம் பரட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க எப்போதும் என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் என்ன ஒரு விஷயம்னா, குழம்பு கொதிக்க வாசம் தெரிஞ்ச உடனே வந்துடுவான். எனக்கு கொஞ்சம் ஊற்றுமான்னு ஊற்றி ரெண்டும் மாற்றி 2 டைமாவது ஊற்றணும். அதை நக்கி பார்க்குங்க. அதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சாப்பிட்றது 2 பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்பொழுதுமே எங்கள் வீட்லேயும் அதை தான் செய்யுங்க. அம்மா வீட்லேயும் இப்படி சும்மா கேட்டுட்டு இருந்துச்சு. எங்கள் அம்மாவை பொடி அப்படின்னுட்டாங்க பாருங்கள். சும்மா கேட்டுகிட்டே இருப்பாள். அவ்வளோதான் சாப்பிட்ணும், தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் அந்தாண்ட போவாள். அப்புறம் துணிலாம் வெளியில் கொஞ்சம் காஞ்சிட்டு இருந்துச்சு. மழையை நல்லா உள்ளே போட்டிருந்தோம். அதெல்லாம் மடித்து ரெடி பண்ண வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு, எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. அதாவது என் வீடு தான், எங்கள் வீட்டில் இருக்கிறனால எங்கள் வீட்டுக்காரங்க வீடு அப்படிங்கிறேன். அப்புறம் பையன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சாப்பிட்டே தம்பி அப்படின்னா பாருங்க, நான் எல்லாமே சாப்பிட்டேன் பாரு அப்படின்னு காமிக்கிறேன் தட்டை. அதுக்கப்புறம் பாப்பா பக்கத்தில் உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். இனிமேல் தான் சாப்பாடு அவங்களுக்கு ஊட்டணும். அதுக்கப்புறம் வீட்டுக்காரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. அவங்க பாதி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் போய் வீடியோ எடுத்தேன். அப்புறம் அம்மா வெளியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க உள்ளே இருக்கனால இவங்க கொஞ்சம் வெளியில், அது பழக்க வழக்கம், கொஞ்சம் வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்பா பக்கத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அக்கா பையன் வந்திருந்தான் லீவுக்கு, காலாண்டு லீவுக்கு, அவனும் சாப்பிட்டுட்டு இருந்தான். வெளியில் பாருங்கள் இவ்வளோ மழை. இந்த மழையில் சுட சுட மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, அதோட நண்டு கிரேவி சாப்பிடவும் நல்லா சுட சுட சாப்பிடவும் சூப்பராகவே இருந்துச்சு. சமைச்சிட்டு இருக்கும்போதே செம மழை எங்கள் ஊரில். அப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. அது மழையிலே சாப்பிட்டோம். சூப்பராக நைட் பொழுது போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.